எல்லாருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் 11th ஹிஸ்டரியில 10th லெசன் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ 11th லெசன்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள். ஸோ இதுல பிற்கால சோழர்களுடைய, பாண்டியர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய தோற்றம் எப்படி இருந்தது, அவங்களுடைய முக்கியமான செப்பேடுகள் என்னென்ன, அவங்களுடைய உருவாக்கம் பத்தி இதில் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், உள்ளாட்சி தேர்தல்களும் உத்திரமேரூர் கல்வெட்டும். அதாவது உத்திரமேரூர் கல்வெட்டுல தான் முதல்ல உள்ளாட்சி தேர்தல்கள் பற்றிய குறிப்புகள் இருந்ததா அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த பாக்ஸ் கணக்குல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பிரம்மதேயங்கள். பிரம்மதேயம் அப்படிங்கிறது என்ன? பிராமணர்களுக்கு வரி விலக்குடன் அளிக்கப்பட்ட ஒரு நிலமா இருந்திருக்கு. சோ ஒன்றாக இருந்த உத்திரமேரூரில் உத்திரமல்லூர் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பட்டயம். சோ கிடைத்த இரு கல்வெட்டு குறிப்புகள் பொது ஆண்டு 919 921 அறிவிக்கப்பட்டவை. இதன் மூலமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த 2 கல்வெட்டு குறிப்புகள் மூலமாக சோழர் கால உள்ளாட்சி தேர்தல் முறையை அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட. சோழர்கள் கால உள்நாட்டு முறை, அதாவது உள்ளாட்சி முறைகளை எந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ உத்திரமேரூர் கல்வெட்டு. அப்ப என்ன சொல்லிருக்காங்க, பிராமண குடியிருப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக வெவ்வேறு குழுக்களை சேர்ந்த உறுப்பினரை தேர்வு செய்யும் முறையை தெரிவிக்கிறது. அதன்படி கிராமம் 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தேர்வானவர்கள் அனைவரும் சேர்ந்து வெவ்வேறு குழுக்களை உருவாக்குவார்கள். அவை பொதுப்பணிக்குழு, குழுக்களுக்கான குழு, தோட்டங்களுக்கான குழு, பஞ்ச நிவாரண குழு, தங்கம் தொடர்பான குழு ஆகியவை ஆகும். இந்த மாதிரியான குழுக்களை உருவாக்கியிருக்காங்க. சோ உறுப்பினராக போட்டியிடுவோருடைய தகுதிகள் தெளிவாக கூறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆண்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படிங்கறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. போட்டியாளர் 35 வயதுக்கு மேலும் 70 வயதுக்கு கீழும் உள்ளவர்களாக இருப்பாங்க. சோ உள்ளாட்சி தேர்தல் நடத்திருக்காங்க. அவங்களுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கறதையும் இதில் நியமிச்சிருக்காங்க. சொத்தும் சொந்த வீடும் உடையவராக இருக்க வேண்டும். சோ அதுவுமே இம்பார்ட்டன்ட். வேதங்களிலும் பாஷ்யங்களிலும் தேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் எந்த அளவுக்கு திறமைசாலியாகவும் இருக்கணும், அது சமயம் அவர் வெல்த்திலே ஹையஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இது மூலியமா நம்ம பார்க்கலாம். ஒரு பிரிவில் போட்டியிடக்கூடிய அனைவருடைய பெயர்களும் தனித்தனி பணியோலைகளில் எழுதப்பட்டு அது ஒரு பானையில் இடப்படும். அதாவது இததான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, குடவோலை முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உள்ளாட்சி தேர்தல் எது மூலியமா நடத்தியிருக்காங்க, குடவோலை முறை எந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கும் கஷ்டம் தான். சபையில் வயதில் மூத்தவர் ஒரு சிறுவனை அழைத்து பானையிலிருந்து ஒரு ஓலையை எடுக்கும்படி கூறுவார். அந்த சிறுவன் எடுக்கும் ஓலையில் உள்ள பெயருக்குரியவரே உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் ஆவார். சோ ஃபர்ஸ்ட் குடவோலை முறை சோழர்களுடைய காலத்துல தான் உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத இது மூலியமா பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன், வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் களம் என்ற அலகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டது. சோ நெல் அப்படிங்கிறது களம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு களம் என்பது 28 கிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலாம் ராஜராஜன் வரி வசூலை முறைப்படுத்தினார். ஒரு வேலி, அதாவது 6.5 ஏக்கர் நிலத்திற்கு 100 களம் வரியாக வசூலிக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ 6 ஏக்கருக்கு 100 களம் நெல் வரியாக வசூலிக்கப்பட்டுச்சு. வேலையினுடைய அளவு என்பது மண்வளம், போகங்கள் ஆகியவற்றை பொறுத்தும் மாறுபடுகிறது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். எப்படி வரி வசூல் செஞ்சிருப்பாங்க, சோ இங்க ஈக்விட்டி, ஈக்குவாலிட்டி இது எல்லாமே இங்க பார்க்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? யாருக்கு என்ன தகுதி இருக்கோ அவங்க கிட்ட இருந்து வரி அதிகமா வசூலிக்கக்கூடிய முறைகள் சங்க காலத்துல இருந்து பின்பற்றிட்டு இருந்த ஒரு விஷயம். சோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் மேற்கொண்ட பாசன பணி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்குள்ள ஏரியில் வெள்ளம் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கத்துடன் 16 மைல் நீளமுள்ள ஒரு உறுதியான கட்டுமானத்தை அவர் எழுப்பியுள்ளார். அதை ராஜேந்திர சோழன் ஜலமய ஜெயஸ்தம்பம் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னா, ஏரியில வெள்ளம் ஏற்படுறதை தடுக்கிறதுக்காக. சோ அவங்களுடைய கட்டடக்கலைகளும் எப்படி சிறப்பு இருந்தது அப்படிங்கறது இது மூலியமா நம்ம பார்க்கலாம். அதற்கு நீரில் கிடைத்த வெற்றியினுடைய நினைவாக எழுப்பிய தூண் அப்படின்னு சொல்லியும் ஒரு பொருள். ஜலமய ஜெயஸ்தம்பம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, நீரில் கிடைத்த வெற்றியின் நினைவாக எழுப்பிய தூண் அப்படின்னு சொல்றாங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்துக்கு அரேபிய வரலாற்றாசிரியரான அல்பெர்னி இக்கட்டுமான அமைப்பை கண்டு வியந்தார். எப்படி இப்படி பண்ணிருக்காங்க முதல்ல நம்ம பார்த்தோம். அல்பெர்னி முதல்ல நம்மளுடைய விஷயங்களை மேல்நாடுகளுக்கு குறிப்பிடப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. சோ இந்த கட்டுமான அமைப்பு பார்த்து வியந்திருக்கார். எங்கள் மக்கள் அதனை கண்டு வியப்படைவார்கள், ஆனால் அதனை அவர்களால் விவரிக்க இயலாது. அது போன்ற ஒன்றை அவர்களால் கட்டவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்பெர்னி சொல்லியிருக்காரு. சோ இது எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜவஹர்லால் நேருவோட கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி அப்படிங்கக்கூடிய லெசன்ல அல்பெர்னி அவரை சிறப்பா பேசப்பட்டதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கட்டடக்கலைகளும் திறன்களும் ரொம்ப சிறப்பு பெற்று இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், பெருவுடையார்
பிரகதீஸ்வர் கோவில், ராஜராஜேஸ்வரம், பிரகதீஸ்வர் கோவில் என்று அழைக்கப்படும் தஞ்சாவூர் பெரிய கோவில் கட்டடக்கலை, ஓவியம், சிற்பம், சிலை வடித்தல் ஆகிய கலைகளுக்கு தன்னிகரற்ற ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ ராஜராஜனுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு இக்கோவில் அழுத்தமான சட்ட அங்கீகாரமாக உள்ளது. இக்கோவிலுடைய கருவறை மீது அமைக்கப்பட்ட 190 அடி உயரத்தாலான விமானம் 80 டன் எடையை கொண்ட மூடிய அமைப்பை கொண்டுள்ளது. சோ இன்னைக்கு வரைக்குமே இந்த கோவிலை எப்படி கட்டியிருப்பாங்க கூடிய ஒரு வியப்பு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு. ஓகேங்களா. கருவறையினுடைய வெளிச்சுவர்களில் பொறிக்கப்பட்டுள்ள லக்ஷ்மி, விஷ்ணு, அர்த்தநாரீஸ்வரர், பிச்சாடனார் அதாவது பிச்சை இருக்கும் கோலத்தில் உள்ள சிவன் ஆகிய உருவங்கள் சிறப்பு அம்சங்கள் ஆகும். இதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம்னு சொல்லியிருக்காங்க. புராணங்களிலும் காவியங்களிலும் காணப்படும் காட்சிகள் சுவரோவியங்களாகவும் குறும் சிற்பங்களாகவும் இக்கோவில் சுவர்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. சோழ ஆட்சியாளர்களுடைய சமய கருத்தியலை இவை வெளிப்படுத்துகிறது. நடன பெண்கள், இசை கலைஞர்கள், இசை ஆசிரியர்கள் இவை நாடு என்ற பகுதியைச் சேர்ந்த பல குடியிருப்புகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு கோவில்களோடு இணைக்கப்பட்டனர். கோவில்களுடைய பக்தி பாடல்களை பாடுவதற்காக பாடல்கள் நியமிக்கப்பட்டனர். சோ இவங்களுடைய கதை இந்த ஃபுல் ஸ்டோரியுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உடையார் புக் பாலகுமார் எழுதியிருப்பாரு. சோ அந்த புக்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்டடம் அதாவது நம்மளுடைய கோவில் எப்படி கட்டப்பட்டுச்சு, சோ அவங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சாங்க, சோ பாடகர்கள் எங்க இருந்து வந்தாங்க, இசையாசிரியர்கள் எங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த புக்ல இன்னுமே சிறப்பா கொடுத்திருந்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ இதுக்கப்புறம் என்ன பாக்ஸ் கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கலாம். சோ இங்க சம்புவராயர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா ராஜாதிராஜன். சம்புவராயர்கள் ராஜாதிராஜன், 3ஆம் குலோத்துங்கன் ஆகிய சோழ அரசர்களுடைய ஆட்சி காலத்தில் வட ஆற்காடு, செங்கல்பட்டு பகுதிகளில் வலிமை படைத்த குறுநில மன்னராக விளங்கியவர். தாங்கள் சார்ந்திருந்த பேரரசுகளுக்கு ஆதரவாக போர்களில் ஈடுபட்டனர். பல சமயங்களில் தங்களுக்குள்ளும் போரிட்டு கொண்டனர். 13ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலிருந்து பாண்டியர் ஆட்சியினுடைய இறுதி வரைக்கும் சம்புவராயர்கள் பாலாறு பகுதியில் அரசியல் செல்வாக்குடன் விளங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாதிராஜனும் 3ஆம் குலோத்துங்கனுடைய கண்டெம்பரரியா இருந்திருப்பாங்க. பாலாறு பகுதியில அவங்களுடைய அரசியல் செல்வாக்கு இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவர்களில் அரசு ராஜகம்பீர ராஜ்யம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய அரசு என்னன்னு சொல்றாங்க, ராஜகம்பீர ராஜ்யம் அழைக்கப்பட்டது. அதன் தலைநகரம் படை வீட்டில் அமைந்திருந்தது. வீர சோழ சம்புவராயனுடைய கல்வெட்டுகள் பல கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சம்புவராயர்கள் உயர்ந்த பட்டங்களை சூட்டிக் கொண்டனர். எடுத்துக்காட்டாக சகல லோக சக்கரவர்த்தி அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. வென்று மண் கொண்ட சம்புவராயன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சகல லோக சக்கரவர்த்தியின் ராஜநாராயணன் சம்புவராயன் ஆகியோரை கூறலாம். இது இவங்க எல்லாத்தையுமே சொல்றாங்க. சகலோக சக்கரவர்த்தி வென்று மண் கொண்ட சம்புவராயன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சகலலோக சக்கரவர்த்தியுடைய ராஜநாராயணன் சம்புவராயன் ஆகியோரை கூறலாம். சகலோக சக்கரவர்த்தி ராஜநாராயணன் சம்புவராயன் 20 ஆண்டுகள் ஆட்சி செய்து பின்னாட்களில் விஜயநகரத்தினுடைய குமார கம்பண்ணாவால் தோற்கடிக்கப்பட்டார். இந்த முறியடிப்புக்கு பிறகுதான் குமார கம்பண்ணர் தெற்கு நோக்கி மதுரை வரை படையெடுத்து சென்றார். குமார கம்பண்ணர் மதுரை சுல்தானை தோற்கடித்து முழு வெற்றி பெற்றார். சோ அதுக்கப்புறம் குமார கம்பண்ணா வந்துட்டாங்க. அவங்க எப்படி எல்லாம் ஆட்சி செஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் ஒன். சோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மணிமேகலையை இயற்றிய சீத்தலை சாத்தனார் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையை சேர்ந்தவர் அவர் அப்படின்னு இதுல கொடுத்திருக்காங்க. சோ பாண்டியனுடைய மறுமலர்ச்சிகள், சைவ துறவியான திருஞான சம்பந்தர், அரிகேசரி. சோ அரிகேசரி யாரு, மாரவர்மன் குலசேகர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றினார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இவரை பற்றின குறிப்புகளை நம்ம பின்னாடி பார்த்துருப்போம். ரைட். சோ நெக்ஸ்ட் ஒன் பாண்டியனுடைய மறுமலர்ச்சி. சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பாண்டிய நாட்டுக்கு வருகை தந்த வெனிசிய பயணி மார்கோ போலோ. சோ வெனிஸ் பயணர் யாருன்னா இத்தாலி பயணி மார்கோ போலோ நேர்மையான நிர்வாகத்துக்காகவும் வெளிநாட்டு வணிகர்களை சிறந்த முறையில் நடத்தியதற்காகவும் பாண்டிய அரசரை பாராட்டி உள்ளார். சோ அவர் பாண்டிய அரசை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்ப எங்க போயிருப்பாங்க, மார்கோ போலோ யாருடைய அரசுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு கூடிய கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சோ யாருடைய அரசு அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிய அரசுக்கு. உடன்கட்டை ஏறும் வழக்கம், அரசர்கள் பின்பற்றிய பலதார மனம் ஆகியவை மார்கோ போலோவினுடைய பயண குறிப்புகள் பதிவு செய்யப்பட்டது. அப்போ பாண்டியர்கள் காலத்துல உடன்கட்டை ஏறும் முறை இருந்துச்சு அப்படிங்கறத இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பாண்டியர் கால குதிரை வணிகம் குறித்து வாசப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காயல் மற்றும் இந்தியாவினுடைய பிற துறைமுகங்கள்ல ஏறத்தாழ 10,000 குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவற்றில் 1400 குதிரைகள் ஜமாலுதீனுக்கு சொந்தமானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குதிரையினுடைய சராசரி விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 220 செம்பொன் தினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா. அந்த அளவுக்கு குதிரையோட வளம் அங்க இருந்துச்சு அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. சோ இதுதான் அந்த மதகு நம்ம சொல்லியிருப்போம்ல. சோ மதகு அப்படிங்கிறது நீர்நிலைகள் அதிகமா இருக்கும்போது தண்ணீரை வெளியேற்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஓகேங்களா. சோ மதம் சார்ந்த விஷயங்கள் என்ன கொடுத்திருக்காங்க. சோ இதுல சிந்தாமணி, மயிலாப்பூர்,
திருவொற்றியூர், திருவாடவனை, மகாபலிபுரம் ஆகியவை சுறுசுறுப்பான கடல் வணிக மையங்களாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கல்வெட்டு வாயிலாக அறிகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அடுத்தடுத்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.